நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் இறுதி கட்டத்தில் வாக்குகள் விலைக்கு வாங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமர் ஜாகித் ஹமீடி அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். சான்றுகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களுடன் காவல் நிலையத்தில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 1954ஆம் ஆண்டு தேர்தல் குற்றங்கள் சட்டத்தின் மீறல்களை கையாள்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நெகிரி செம்பிலான் அம்னோ தலைவர் ஜலாலுடீன் அலியாசிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடந்த 2-3 நாட்களில் இத்தகைய நடவடிக்கைகள் மிகவும் வெளிப்படையாக மாறி உள்ளதாக அவர் கூறினார். நிலைமை மிகவும் மோசமடைவதால் பிரச்சாரத்தின் இறுதி கட்டத்தில் பல்வேறு தந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தாம் நம்புவதாக செமஞ்சே மாரா இளையோர் அறிவியல் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் கூறினார். செவ்வாய் அன்று நெகிரி செம்பிலான் தேர்தலில் முன்கூட்டியே வாக்களித்தவர்களுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டும் என்று பக்காத்தான் ஹரப்பான் தகவல் தொடர்பு இயக்குநர் ஃபாமி ஃபாஜில் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தினார். நெகிரி செம்பிலான் தேர்தலில் லாபு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் புண்படுத்தும் தகவல்களை உருவாக்கி அவற்றை அனுப்ப தொடங்கிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு அமர்வு நீதிமன்றம் 12,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. படைப்பாற்றல் துறையில் பகுதி நேரமாக பணிபுரியும் 48 வயதான யோ லீ இன் என்பவருக்கு நீதிபதி இல்மாமி அமான் இந்த அபராதத்தை விதித்ததுடன் அபராதத்தை செலுத்த தவறினால் 10 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிட்டார். குற்றச்சாட்டின்படி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி லீ இன் இயோ என்ற சுய விவர பெயரை பயன்படுத்தி ட்விட்டர் வழியாக மற்றவர்களை தொந்தரவு செய்யும் நோக்கத்துடன் புண்படுத்தும் தன்மையுடைய தகவல்களை உருவாக்கி அவற்றை அனுப்ப தொடங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார். அந்த பதிவு பின்னர் ஜூன் 22, 2023 அன்று பிற்பகல் 2:15 மணிக்கு புக்கிட்டமான் தளத்தில் பார்க்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு 1998ஆம் ஆண்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233(1)(a) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது அதே சட்டத்தின் துணை பிரிவு 233(3) கீழ் தண்டனைக்குரியது. இந்த பிரிவின்படி 50,000 ரிங்கிட் வரை அபராதம், ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் தண்டனை தீர்ப்புக்கு பிறகு குற்றம் தொடரும் ஒவ்வொரு நாளுக்கும் கூடுதலாக 1000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படும். நெகிரி செம்பிலான் தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு கட்சி ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தியதற்காக பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கிற்கு பரிசான் நேஷனல் தலைவர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி நன்றி தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவராகவும் இருக்கும் ஜாகித் மற்ற தொகுதிகளிலும் பாஸ் மற்றும் பிரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு பரிசான் நேஷனல் தனது ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக கூறினார். போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு உதவ தாங்கள் இணைந்து செயல்படுகிறோம் என்று அவர் தெரிவித்தார். பரிசான் நேஷனல் பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணி வெற்றி பெறுவதை உறுதி செய்ய பரிசான் நேஷனல் வேட்பாளர்களை ஆதரிக்குமாறு பாஸ் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக நேற்று இரவு ஹாடி தெரிவித்திருந்தார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் நெகிரி செம்பிலான் தேர்தலில் தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று போட்டியிடுவதை தவிர்ப்பதற்காக இரு கூட்டணிகளுக்கும் இடையே ஏற்பட்ட தேர்தல் உடன்படிக்கையின்படி பரிசான் நேஷனல் 25 தொகுதிகளிலும் பிரிகாத்தான் நேஷனல் 11 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மடாடி அரசு இந்திய சமூகத்திற்கு எதையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு உண்மை அல்ல என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். சிரம்பானில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசின் செயல்பாடுகளை விமர்சனங்களின் அடிப்படையில் அல்ல, உண்மையான சாதனைகளின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். சுவா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் யூ பூன் லாய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர், இந்திய சமூகத்தின் கல்வி முன்னேற்றத்திற்காக அரசு பல முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். அவற்றில் முக்கியமாக SPM தேர்வில் 10 ஏக்கள் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனம் மதம் பின்னணி பாராமல் மெட்ரிகுலேஷன் படிப்பில் தானாகவே இடம் வழங்கப்படும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்யும் முக்கிய மாற்றம் என்று கூறினார். மேலும் நெகிரி செம்பிலானில் உள்ள லாடாங் சகா தமிழ் பள்ளி தொடர்பான நீண்ட கால பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதாக அவர் கூறினார்.
பல ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த பள்ளி கட்டடம் பயன்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் 2024 செப்டம்பரில் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது என்று கல்வி அமைச்சர் கூறினார். இந்திய சமூகத்தின் முன்னேற்றம் வெறும் அரசியல் கோஷங்களால் அல்ல, உறுதியான திட்டங்கள் மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடுகளால் மட்டுமே சாத்தியம் என்பதில் பக்காத்தான் ஹரப்பான் அரசு உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெகிரி செம்பிலானின் காவல்துறை விசாரணைகளிலும் அரச நிறுவனத்திலும் தலையிட்டதாக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிப்பு கேட்கவும் அவற்றை வாபஸ் பெறவும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மானுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று முதல் 48 மணி நேரம் அவகாசம் அளித்துள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் அவதூறு வழக்கில் துவான் இப்ராஹிம் மீது அன்வார் வழக்கு தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்வாரின் வழக்கறிஞர் எஸ்.என். நாயரின் கூற்றுப்படி ஜூன் 14ஆம் தேதி கோலக்ராவில் உள்ள ஃபெல்டா ஜேன்ட்ராக் உத்தாராவில் நடந்த பாஸ் கட்சியின் பொது கூட்டத்தில் துவான் இப்ராஹிம் இந்த அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவருடைய உரையின் சில பகுதிகள் அடுத்த நாள் துவான் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்திலும் யூடியூபிலும் பதிவேற்றப்பட்டன. அந்த உரையில் அமைச்சர்களை விமர்சிப்பவர்கள் விரைவில் காவல்துறையின் விசாரணைக்கு உள்ளாக நேரிடும் என்று துவான் இப்ராஹிம் கூறியிருந்தார். துவான் இப்ராஹிம் முறைகேடு, ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்தும் பேசினார். இது பிரதமரையும் அவரது நிர்வாகத்தையும் குறிப்பிடுவதாக புரிந்து கொள்ளலாம் என்று அன்வாரின் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். அன்வார் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். அரசாங்கத்தை விமர்சித்த எவரையும் விசாரிக்க காவல்துறைக்கு தான் ஒருபோதும் உத்தரவிடவில்லை என்றும் நெகிரி செம்பிலானின் அரச நிறுவனத்தில் ஒருபோதும் தலையிடவில்லை என்றும் அவர் கூறினார். பின்னர் அவர் துவான் இப்ராஹிம் அந்த அறிக்கைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் சமூக ஊடக பதிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அத்தகைய குற்றச்சாட்டுகளை மீண்டும் கூற மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும் எனவும் கோரினார். அவர் நஷ்ட ஈடு மற்றும் சட்ட செலவுகளையும் கோரியுள்ளார். மேலும் அன்வார் ஊழல், முறைகேடு அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார் என்ற கருத்தை ஆதரிக்க துவான் இப்ராஹிம் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்று நாயர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.